பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பட்டதாரிகள் 8வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி இடங்களில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பணியமர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் மற்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக முதுநிலை பட்டதாரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண்கள் 7 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளனர். தங்கள் கோரிக்கை மீது விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தினை சார்ந்தவர்கள் இன்று இந்த 8 நாட்கள் மட்டுமல்ல, கடந்த 4 ஆண்டுகளாக எங்களது 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராடி வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், முதல்வரை அடிப்படையான கோரிக்கை இதுதான். முதல்வரை பார்த்து எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அந்த 9 அம்ச கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அடிப்படை எங்களுடைய வேலைவாய்ப்பை முன்னிட்டு தான். தகுதி அடைந்த எங்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டும். இதுவரைக்கும் எங்கள் துறை அதிகாரிகளோ அல்லது தமிழக அரசோ எங்களை கண்டு கொள்ளவில்லை. அதனால் பெண்களும் இன்று முதல் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்று முடிவு பண்ணியிருக்கிறோம். முதல்வரை பார்க்கும் வரை எங்கள் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட மாட்டாது. எங்களுக்கென்று தனி பாதுகாப்பு யாரும் இல்லை. நாங்களாகவே தான் முன்வந்து இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். முதல்வரை பார்க்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்.